வணக்கம். நம்ம உடம்புல இப்போ நிறைய சுகர் சேருது. சுகர் காலங்களுக்கு ஒரு நற்செய்தினாக்கா, கோவக்காயை நல்லா சாப்பிட்ணும். காலையில் பச்சையாகவும் சாப்பிட்லாம். நம்ம டீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த கோவக்காய் சாப்பிட்றலாம், கொத்தவரங்காய் சாப்பிட்டோம்னா இந்த சுகர் குறையும். டீ காஃபிலாம் குடிக்காதுங்க. அதுக்கு பதில் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட பாவக்காயும் சேர்த்துக்குங்க. இப்போ எப்படி தக்காளி தொக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதில் பாவக்காயும் கோவக்காயும் சேர்த்து சாப்பிட்டோம்னா சுகர் நல்லா குறையும். நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாக்கணும். அதே போல் நம்ம நாட்டையும் நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த கூவாத்தில் பேசன் பிரிட்ஜிலேருந்து 800 வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக குப்பைங்களும் மண்ணுங்களும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்தணும். அப்போ தான் மழை காலத்தில் தண்ணி வந்து ஊருக்குள்ளே போந்து குறுக்குப்பேட்டை தண்ணி போகிறது, பேசன் பிரிட்ஜ் எல்லா வீடும் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை போக்கணும்னா 800லேருந்து நம்ம கொருக்குப்பேட்டை பேசன் பிரிட்ஜி இப்படி சென்ட்ரல் வரைக்கும் ஆழப்படுத்தணும். அந்த ஆழப்படுத்தி அந்த மண்ணெல்லாம் அங்கே போட்டோன்னா திருப்பி அந்த மண் கடலில் இது ஆற்றுல தான் கூவாத்தில் தான் விழும். அதை விழாத அளவுக்கு அந்த மண் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். போகிற மண் அங்கேருந்து எடுத்து வெளியே அனுப்பணும். அப்போ என்ன ஆகும்? ஆழமானால் தண்ணி ஈஸியாக கடலுக்கு ஓடி போயிடும். வீடுகளுக்கு தண்ணி போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூவா 2 பக்கமும் மரம் நடணும். மரம் நட்டோம்னா காற்று நல்லா சுவாசிக்க நல்லா இருக்கும். நமக்கு நல்லது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அடுத்த பாதி மாதிரி அமைக்கலாம். 2 பக்கம் மரம் அமைக்கணும். இது எங்கள் வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரட்டூர் ஏரி பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் மாடெல்லாம் வருது. அந்த ஏரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை வந்து ஆழப்படுத்தணும். 40 அடி ஆழப்படுத்தணும். 40 அடி ஆழப்படுத்தணும்னா நீர் வளம் பெருகும். பக்கத்தில் இருக்க ஏரியெல்லாம் நம்ம இப்போ ஒரு 30 அடி ஆழம் போட்டாலும் தண்ணி வரும் நல்லா. அந்த மாதிரி அழகாக அது ஆழப்படுத்தணும். 40 அடி ஆழப்படுத்தணும்னாக்கா அங்கங்கே பகுதிகளெல்லாம் மோட்ரு போட்டாங்கன்னா இப்போ சில வீடுங்களெல்லாம் கிணத்துல தண்ணி இருக்காது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா தூக்கணும். நல்லா வரணும் பார்த்து ஊற்றி எடுக்கணும்னா அதை 40 அடி ஆழப்படுத்தி அழகாக சுற்றி மரம் நடணும். அங்கே வாக்கிங் போகிற மாதிரி பண்ணணும். அதுமாதிரி பண்ணோம்னா நமக்கு நல்லது. அந்த இடத்த நம்ம அழகாக 40 அடி ஆழம் எடுத்து அந்த மண்ணை சுற்றி போட்டு நாம் நடக்க வாக்கிங் பண்ணி சுற்றி மரங்கள் நட்டோம்னா பனை மரம், தென்னை மரம், மாமரம் எவ்வளோ மரங்கள் இருக்குது நட்டோம்னா அழகாக இருக்கும். நீர் வளம் பெருகும். தண்ணீர் பஞ்சம் தீரும். இது வந்து லைக் பண்ணுங்கள், சைட் பண்ணுங்கள், எல்லோரும் அனுப்புங்க. நம்ம பகுதி நம்ம தான் எல்லோரும் லைக் பண்ணி அனுப்பணும். இது முதல்ல கூட தெரிச்சா நல்லது. எங்களை அழைத்து பேச ரொம்ப நாங்களும் வந்து செய்வோம். பொதுமக்கள் மூலியமாக நம்ம செய்யலாம். நம்மளும் கூட சேர்ந்து செஞ்சோம்னா நல்லதாக நடக்கும். நம்ம தான் இது ஆழப்படுத்தணும். ஆழப்படுத்துறது 40 அடி ஆழம் அடுத்தினா தான் இது குளங்களில் நல்லாயிருக்கும். வணக்கம், நன்றி.